நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்படின்றத வைத்து தான் உங்க இருதயத்தின் காரியங்கள் வெளியில வருது. உள்ளத்தை தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகுது. ஆனா உள்ளதை கொடுக்கும் பொழுது செழிப்பு உண்டாகுது. நீங்க எங்கெல்லாம் கடவுளை அனுமதிக்கிறீர்களோ அங்கெல்லாம் அவர் வர தயாரா இருக்கிறார். அவர் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் நிறைவு உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ என் மனசை கொடுத்துறேன், என் உள்ளத்துக்குள்ள கடவுள் வரார். உள்ளத்துல என்ன உணர்வு ஏற்படுது? பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, இதெல்லாம் உண்டாகுது. இப்போ என் பொருளாதாரத்திலையும் நான் கடவுளை கூப்பிடணும். அப்பதான் என் பொருளாதாரம் நல்லா மாறும். அப்போ என் பொருளாதாரத்தில் எப்படி கூப்பிடுறது? எப்படி உள்ளத்தை கொடுப்பதின் மூலம் கடவுளை வரவேற்றீர்களோ அதுபோல உள்ளதை கொடுப்பதின் மூலம் அவரை அங்கே நீங்கள் வரவேற்கிறீர்கள். கிவிங் ஒரு முட்டாள்தனமான செயல் அல்ல, அது ஒரு ஞானமான செயல். வெறும் உள்ளத்தை கொடு பிரசங்கம் ஜனங்களை ரட்சிப்பின் மண்டலத்தில் வைக்கும். ஆனால் உள்ளதை கொடு என்கிற பிரசங்கம் அவர்களை செழிப்பின் மண்டலங்களுக்கு கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இந்த பணத்தை தனக்கு தனக்கு நினைச்சிட்டு இருந்த இந்த மனசு இல்ல, தேவனுக்கு என்று ரொம்ப நாளா வராத பணம் உங்க கையில வரும். சபை இந்த வெளிச்சத்தை எடுக்காம விட்டுட்டு சபை ஆத்துமாவை பற்றி மட்டும் யோசிச்சது, ஐஸ்வர்யத்தை பற்றி யோசிக்கல. ஆனா ஐஸ்வர்யம் இருந்தாதான் ஆத்துமாவே வரும். வறுமையை உடைக்கிற வல்லமை ஜெபத்துக்கு இல்ல, உங்க விதைக்கு இருக்கு. உங்கள் வறுமையை உடைப்பது ஜெபம் அல்ல. ஜெபம் நல்லது, ஆமே, அது உறவுக்கானது, இது அறுவடைக்கானது. பொருள் இல்ல, மிகுந்த பொருள். வெறும் உடல் உழைப்பில் வருவதல்ல, உங்களை உண்டாக்கின தேவனோடு அவர் வார்த்தையோடு நீங்கள் ஒத்துழைப்பதினால் வருகிறது. சின்ன சின்னதையும் தேவன் தான் செய்கிறார் என்று நீங்கள் நம்ப தயாராகும் பொழுது பெரிய காரியமும் அவரால் முடியுன்றதை நீங்க நம்ப ஆரம்பிங்க.